உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் தொழில் பிஸ்னஸை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், தமிழ்நாட்டிலே எங்கே அதிகமாக அது விளையுது அப்படிங்கிற முழு விவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் உங்கள் தொழில் பிஸ்னஸ் வியாபாரத்தை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டுமென்றாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ நமது சேனலுக்கு அந்த வீடியோவுக்கு கீழே ஜாயின் பட்டன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம நம்பர் அதிலேயே இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ நீங்கள் பண்ணால் உங்களுக்கு உடனடியாக பதில் தரப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது சின்ன வெங்காயம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அதிகமாக விளையிறதும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக விளையுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அந்த மைசூர் அந்த கோலார் பகுதியில் கொஞ்சம் போடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் தமிழ்நாட்டில் எப்பயுமே இது ஒரு 3-4 பட்டம் சொல்லுவாங்க, இந்த ஆடி பட்டம் சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஒரு 3-4 ட்ரிப்பாக போடுவாங்க. போட்டு இங்கே எடுத்துருவாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் பயிர் மாதிரி தான் எடுத்துருவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே இது எங்கே அதிகமாக விளையுதுன்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக பெரம்பலூர் டிஸ்ட்ரிக், கரூர், அரியலூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், கரூர் இந்த பகுதிகளில் அதிகமாக விளையுது. இதில் நம்பர் 1 அதிகமாக தமிழ்நாட்டிலே அதிகமாக சின்ன வெங்காயம் விளையிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் தான் நம்பர் 1 இருக்குது. அதுக்கடுத்து தான் அரியலூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், தென்காசி, கரூர் இதெல்லாம் அதுக்கு அடுத்த இடங்களில் வரும். பெரம்பலூரில் பார்த்திங்கன்னா ஆலத்தூர் தாலுகான்னு இருக்குது. அந்த தாலுகாவில் செட்டிகுளம் பகுதின்னு இருக்குது. செட்டிகுளம் பகுதியில் இருக்கிற ஒரு 10-20 கிராமங்கள் தான் மிக அதிக அளவில், சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே விவசாயிகள் அதை இது பண்ணுறாங்க. அந்த பகுதியில் போட்டிருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் காரத்தன்மையும் நல்ல டேஸ்ட்டானவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செட்டிகுளம் பகுதியில் குரூர், நாராயணமங்கலம், பாடலூர், டி கொளத்தூர், சிறுவயலூர், அடைக்கம்பட்டி இப்படி பல பகுதிகளில் அங்கே சுற்று வட்டார அந்த கிராமங்களில் அதிக அளவில் சின்ன வெங்காயம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. நீங்கள் எப்போ போனாலும் வெளியில் வாங்குறத விட மிக கம்மியான விலையில் வாங்கலாம். இதுதான் இப்போ நம்ம வீடியோவில் ஒரு மெயினான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு தான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த ஆலத்தூர் தாலுகாவில் செட்டிகுளம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. அதை சுற்றுப்பட்டி அந்த கிராமம்லாம் இப்போ சொன்னோம்ல ஊர், அந்த ஊர் எல்லா ஊருக்கும் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்பயும் வாங்குறத விட கம்மியாக வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தென்காசி பகுதிகளில் செங்கோட்டையில் வலசு, சீவநல்லூர், இல்லத்தூர், சித்திராபுரம், நடுவயல் அப்படி பல பகுதிகளில் இருக்குது. கரூரில் பார்த்திங்கன்னா தோகமலை அந்த பகுதிகளில் விளைவிக்கிறாங்க. திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா ஒட்டாஞ்சத்திரம், பழனி இந்த பகுதிகளில் மிக அதிக அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி, அரியலூர், ஈரோடு இப்படி பல மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாக, விருதுநகர் டிஸ்ட்ரிக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவலாக அங்கங்கேயா பயிரிடுவாங்க. இதில் நம்மளுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மார்க்கெட் எதுன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் செட்டிகுளம் தான். நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். இப்போ இருக்கிற நிலவரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விலை நிலவரம் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உள்ள நிலவரம் நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட, அதாவது இப்போ மே லாஸ்ட் ஆயிடுச்சுல்ல, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில்
விலை இனிமேல் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோ போடுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி திங்கட்கிழமை 2025. அதாவது அரபிக்கடல்லையும் ஒரு புயல் உருவாகிருக்கு, வங்காள விரிகுடாவிலையும் ஒரு புயல் உருவாகிருக்கு. மழை இந்த 2-3 நாளாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இந்தியாவில் பல பகுதிகளில் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி இந்த வெங்காயம் எடுக்கிற சீசனும் அப்படியே குறைஞ்சி போகும். நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் கூட ஒரு 2-3 பட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பெரிய வெங்காயம் இருக்குல்ல, நார்த் இந்தியாவில் சீசன் கம்ப்ளீட்டாக இப்போ மே மாதம் முடிஞ்சு போகும். அப்போ முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? விலை ஏற ஆரம்பிக்கும். அப்போ அந்த பெல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது விலை ஏறும்போது என்ன ஆகும்? நம்ம சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்துடைய விலையும் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அது 10 ரூபா ஏறுனா சின்ன வெங்காயம் 20 ரூபா ஏறும். இதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கோங்க. எப்போயுமே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த 4 மாதம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் அதிக அளவு மழை இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அப்படியே பார்த்திங்கன்னா ஹிமாச்சல், காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், இங்கே எல்லாமே இந்த 4 மாதம் மழை இருக்கும். அப்போ அங்கே எந்த விவசாயமும் நடக்காது, எதுவுமே நடக்காது. அவங்க அதாவது அறுவடை முடிஞ்சு நடவு நட்டுறதுக்காக, உழுகிறது, பயிர் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் அறுவடை பூராமே முடிஞ்சு போகும். இதுதான் நார்த் இந்தியாவுடைய. அப்போ அங்கே அந்த பெல்லாரி பெரிய வெங்காயத்துடைய வரத்து கம்மியாகும்போது விலை ஏற ஆரம்பிக்கும். அப்போ அது விலை ஏற ஆரம்பிக்கும் போது என்னாகும்? சின்ன வெங்காயம் விலை ஏறும். அப்போ 3 மாதம்தான், 90 நாள் 100 நாள்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சா கூட கரெக்டாக 100ஆவது நாள் 100 ரூபாய்க்கு விற்கலாம். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போகும், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இந்த ஜூன் மாதம் லாஸ்ட்லேயே பாருங்கள், ஜூலையிலே பாருங்கள், கண்டிப்பாக 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா, கண்டிப்பாக 100 ரூபாயை தாண்டி கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வர்றது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நம்ம பகுதியில் தமிழ்நாட்டில் மழை அதிகம். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, இந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கிற மாநிலங்களில் பூரா வடகிழக்கு பருவமழை அதிகமாகிடும். அப்பையும் பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்பயுமே அங்கே நார்த் இந்தியாவில் பெரிய வெங்காயம் அறுவடை பண்ண மாட்டாங்க. அங்கே எப்போ பண்ணுவாங்கன்னா ஜனவரி, ஒரு நம்ம இங்கே பொங்கல் வரும்ல, தைப்பொங்கல், ஜனவரி ஒரு 15க்கு மேலே தான் அறுவடை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அப்போ அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த 4 மாதம்தான் அதிக அளவில் அறுவடை இருக்கும். அப்போயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் அறுவடை இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த 6 மாதம் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹை லெவலில் விலை விற்கும். நீங்கள் இதை இப்போ வாங்கி வச்சா கூட ஜூன் லாஸ்ட்டில் ஒரு மாதத்தில் எனக்கு வைக்கணும்னு சொன்னால் கூட அப்போயும் உங்களுக்கு ஒரு 20 ரூபா, 30 ரூபா ஏறி இருக்கும். இல்லை ஜூலையில் விற்க போகிறேனாலும் அப்போயும் உங்களுக்கு ஒரு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா ஏறி தான் இருக்கும். இல்லை நான் இன்னும் மழை இன்னும் கொஞ்சம் ஏறதுக்காக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட், செப்டம்பரில் விற்றா இன்னும் அதிக விலைக்கு விற்கலாம். இதுதான் நீங்கள் பாருங்கள், ஒரு வருஷம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்மியாக வாங்கி வச்சு அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மறு வருஷத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குறத 100 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வைங்க, ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ 90 ரூபா கிடைக்கிது. நம்ம அந்த 3 மாதம் வச்சுருக்கிறது ஒரு 10 ரூபா, 20 ரூபா செலவு வரும்னு வைங்க. அதுபோக நம்மளுக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 1 டன் வாங்கி வச்சா கூட கணக்கு பண்ணிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஒரு 10 டன் 20 டன் வாங்கி நம்ம ஸ்டாக்கு வச்சு விற்கும்போது ஒரு அதிக அளவில் லாபம் கிடைக்கும். இதுதான் ஒரு நிறைய வியாபாரிகளுடைய டெக்னிக்கல் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா இடங்களில் இதெல்லாம் நம்மளுக்கு நிறையா பேர் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறோம். எப்படின்னா, இது பெரிய வெங்காயத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்போது வாங்கி வச்சு அதை விலை ஏறும்போது விற்கிறதுக்கு அங்கே குடோன்களே இருக்குது. தனியார் குடோனும் இருக்குது, கவர்மெண்ட் குடோனும் இருக்குது. ஆனால் நம்ம சின்ன வெங்காயத்தை இங்கே நம்ம ஸ்டாக் வைக்கிறதுக்கான அந்த குடோன் வசதி தான் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ நீங்கள் அதை கூட இங்கே நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படல் மாதிரி கட்டுறாங்க, சின்ன சின்ன படல் மாதிரி கட்டி
அதில் அவங்களுக்கு அந்த விவசாயிகள் அவங்க காட்டுக்குள்ளேயே அந்த படலை கட்டிடுவாங்க. கட்டி அதுக்குள்ளே அந்த வெங்காயத்தை போட்டு வச்சுட்டு அவங்க அந்த விலை ஏறும்போது விற்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய விவசாயிகள் அவங்க தான் அப்படியெல்லாம் விற்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவங்க கஷ்ட நஷ்டத்துக்காக, ஏன்னா இன்றைக்கி ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா களை எடுக்கிறது, அந்த விதை காய் வாங்கிறது செய்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20,000 30,000 40,000 செலவாகும். அவங்க ஒன்று கடன் வாங்கியிருப்பாங்க, அப்போ அதை கொடுக்க வேண்டியது வரும். கல்வி செலவு, இப்படி பல செலவுகளுக்காக அந்த கம்மியான விலை இருந்தாலும் போதும்னு விற்றுருவாங்க. ஒரு சிலர் தான் அந்த படப்பு மாதிரி போட்டு அதை வச்சு அதுக்கப்புறம் விலை ஏறும்போது விற்கிறது ஒரு சில விவசாயிகள் தான். அதனால் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டன்னுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வாங்கி வச்சு அதை பாதுகாப்பாக ஒரு 3 மாதம் பாதுகாத்து வச்சு விற்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக செய்யலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.